2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும்? முதல் 6 மாசம் எப்படி இருக்கும்? அந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும்? எந்த விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும்? அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமான என்ன சொல்வாங்கன்னா, சூரியனுக்குரிய ராசி, நெருப்புக்கான ராசி, அக்னிக்கான ராசி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த முதல் 6 மாதம் எப்படி இருக்கும்? 2026. சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 மாசம் அப்படின்போது சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு. அஷ்டம சனி அப்படின்னம்மா 7 நாட்டு சனியில 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன கெடுபலன்கள் குடுப்பாரோ, அத 2.5 வருஷத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டா அஷ்டம சனியில குடுத்துருவாரு. அதுல பகுதி அர்த்தாஷ்டம சனியில குடுப்பாரு. புரியுதுங்களா? அப்ப அஷ்டமத்து சனி அப்படின்போது டிஃபால்ட்டா சிம்மம் 5 விஷயத்துல கவனமா இருக்கணும். உடனே யாரும் ஐய்யய்யோ! நல்லதா பேசுங்க, தப்பு சொல்லாதீங்க அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படின்னம்மா உள்ளத சொல்றோம். முடிஞ்சா உஷாராயிக்கோ, முடியலையா மாட்டிக்கோ. அது உன்னோட ஆப்ஷன் தான். இல்லைங்களா? ஆ பொதுவாவே அஸ்ட்ராலஜர்ஸ்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது சொல்லணும். நல்லது கண்டிப்பா. அம்மா நாங்க தப்பு சொல்லிட்டு சும்மா உனக்கு ஃபால்ஸ் அஷ்யூரன்ஸ் குடுத்து நீ கெட்டு போயிட்டேன்னு, ஐய்யய்யோ! இந்த கழுதைங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. நம்ம கெட்டு போயிடுமே நம்மள திட்டுவாங்க. அதனால உள்ளதே சொல்லிடலாம். அஷ்டமத்து சனி அப்படின்னும் போதுமா, ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு வந்து கையிருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னாலும், கையிருப்பு உன்கிட்ட 10,000 இருக்கலாம், 10,00,000 இருக்கலாம், 10 கோடி இருக்கலாம். சனி புடுங்க பார்ப்பாரு. எப்படி அப்படின்னா, யார் மூலியமா புடுங்க பார்ப்பாரு? உனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க, உனக்கு அதீத பிரியமானவங்க, உனக்கு ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணவங்க. இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு உன்னை கேட்கும். நாளைக்கு குடுத்துடுற, 1 மணி நேரத்துல குடுத்துடுற, 2 மணி நேரத்துல குடுத்துடுற, ஐய்யய்யோ! குடுக்கலன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாரி கேட்பாங்க. நம்ம பாவப்பட்டு குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம மேல யாரும் பாவம் பார்க்க மாட்டாங்க. சனி இப்படிதான் புடுங்க பார்ப்பாரு. அப்ப அந்த விரயமாகறதுனால, இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு நெருக்கமானவங்கிறதுனால அந்த பணத்த குடுத்துறதுனாலயோ, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து நல்லது நடக்குமா? ஏன்னா வந்துட்டு நீங்க சொல்வீங்கல்ல மேம், தலைக்கு வர்றது தலப்பாவோட போயிடுச்சுங்கிற மாரி, ஏதோ எதுலயோ செலவாக வேண்டிய பணம், எவனோ வாங்கிட்டு போயிட்டான். அந்த பாவத்த அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அது நடக்குமா? நல்லது நடக்கும் தாம்மா. நம்ம கையில நெறைய இருந்துச்சுன்னா நம்ம குடுக்கலாம். நம்மளே கஷ்டப்படுறோம் போது நம்மளால எப்படி குடுக்க முடியும்? ஓகே. இப்ப என்கிட்ட வாங்குறவங்களுக்கு தோணலல்ல மேம், இவங்கள ஏமாத்துறோம் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு இந்த தோணும்? காலத்துல யாருக்கும்மா தோணுது? இது கலியுகம். கலியுகத்துல வந்து யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மனசு சொல்ற பேச்ச கேட்கிறவங்க கிடையவே கிடையாது. புத்தி சொல்ற பேச்ச கேட்கிறவங்க தான். எனக்கு எப்படியாவது சம்பாதிக்கணும். நான் எப்படி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்ல. அந்த மாரி எண்ணம் இருக்க மைண்ட் செட் இருக்க பெர்சனாலிட்டீஸ் நெறைய பேர் சுத்துறாங்க நாட்ல. லட்சத்துல லட்சமும் அப்படிதான் சுத்துது அப்படின்னா, எங்கேயோ 10,00,000த்துல 4 தேரும் நல்லது அப்படின்னு அந்த 4 உருப்படுறதே இல்ல. இல்லைங்களா? பெரிய லெவல்ல வரதே இல்ல. ஏமாந்தே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த கையிருப்பு காச சனி எப்படியாவது வந்து புடுங்க பாப்பாரு. நம்ம என்ன பண்ணணும்? அத குடுக்கக்கூடாது. ஆனா சனிக்கு வந்து கையில காசு இருந்து இல்லன்னு சொன்னா புடிக்காதுல்ல. ஓ! தெரியும்ல அவருக்கு. அவருக்கு தெரியும்ல. அப்ப அவர வந்து அவரு கோவப்படுவார்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். அம்மா நீ எங்கனா வாங்கிக்கோ. நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் என்ன பண்றேன்? வட்டி கட்டிக்கிறேன். அது ₹10 வட்டியோ, ₹20 கட்டியோ, நீ குடுக்குற வரைக்கும் நான் வட்டி கட்டிக்கிறேன். இந்த ஆள் கிட்ட போய் வாங்கிக்கோ, நான் சொல்றேன் சொல்லக்கூடாது. அந்த மாரி அதுலயும் காஷியஸா இருக்கணும். கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். 2வது வந்து பாருங்க, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். சிம்மம் எப்பயுமே குடும்பத்த கைக்குள்ள வச்சிருக்கும். குடும்பத்துல நம்மளுக்கு மேல தலை மீறி போனா சிம்மத்துக்கு பிடிக்காது. மனைவி ஓவர் ரைட் பண்ணா கூட சிம்மத்துக்கு பிடிக்காது. எப்பயுமே ஐ ஷுட் பி த பாஸ் அப்படின்ற எண்ணம் சிம்மத்துக்கு இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நியாயம். எனக்கு எல்லா திறமையும் இருக்கு. நீ உனக்கு உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல. எனக்கு எல்லாமே தெரியுது. சோ ஐ ஷுட் பி த பாஸ் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப குடும்பத்துல யாரும் பெருசா வந்து மரியாதை குடுக்க மாட்டாங்க. சொல்வாக்கு இருக்காது, செல்வாக்கு இருக்காது. பரவால்ல. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விடணும். இதே விஷயம் ஆஃபீஸ்லயும் இருக்கும். ஆஃபீஸ்லயும் இதே விஷயம் இருக்கும். அதே மாரி அவங்களோட நெய்பர்ஸோடவும் சேம் விஷயம் இருக்கும். இதெல்லாம் கவனம். 5வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்துல கவனம். 2 விஷயம் முக்கியமா சொல்றது, கையிருப்புல கவனம், ஆரோக்கியத்துல கவனம். இது 2ம் வந்து ரொம்ப காஷியஸா பார்த்துக்கணும். ஆரோக்கியம் அப்படின்னாலே சனினாலே எலும்பு தாம்மா உன்னோட டார்கெட் ஏரியா. ஓகே, ஓகே. பொதுவா இடுப்புலருந்து அந்த கால் விரல் வரைக்கும் சனியினோட டார்கெட் ஏரியா. ஆனா அப்படி கிடையாது. எல்லா எலும்பும் சனியினோட டார்கெட் ஏரியா. சனி பிரச்சனை அப்படின்னாலே உழறது, எழறது, அடிபடுறது, ஒரு ராட் வைக்கிறது, ஒரு சுளுக்கு புடிச்சுக்கிறது, இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். இல்ல சும்மா அந்த மூட்டு வலி, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அந்த மாரி ஸ்டார்ட் ஆயிடும். அதுல கவனம் அப்படின்றது வேணுமா. அதுக்கப்புறம் ராகு 7ஆம் பாவம். கலத்திர ஸ்தானத்துல ராகு குருனோட பார்வை இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இப்ப சிம்ம ராசி ஜென்னா இருந்தா மனைவி மூலியமா ஏதோ ஒரு திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரும். மனைவி மூலியமா ஒரு வருமானம் அப்படின்றது வரும். என் மனைவியே வீட்ல இருக்காங்க. அவளே வந்து 10 பைசா சம்பாதிக்கிறது இல்ல. அவளுக்கே சொத்து பத்து இல்ல. இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல. அவங்களுக்கு ஒரு 2 சென்ட் இடம் இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல குடும்பத்துல அத வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைக்குன்னு ஒரு ₹10,000 குடுப்பாங்க. அப்படி ஏதோ மனைவி மூலியமா ஒரு ஆதாயம் வரணும் அப்படின்றது விதி. ராகு இருக்கான். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வரும். ஏதோ ஒண்ணு சரிங்களா? வரும். லேடியா இருக்காங்கன்னா கணவன் மூலியமா. கணவன் மூலியமா வர்றதுக்கு நெறைய உண்டு. இன்கிரிமென்ட் இருக்கலாம், ப்ரமோஷன் இருக்கலாம். அதே மாரி பிசினஸ் பார்ட்னர் மூலியமா ஆதாயம். நெகட்டிவ் வரும். நெகட்டிவ் இப்ப கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்கிறனால. கேது 1ஆம் பாவம். சிம்மம் வந்து எப்பயுமே ஒரு கூட்டத்துல போணும். அங்க கெத்தா உட்காரணும். 4 பேர் கூட ரொம்ப வந்து டிக்னிட்டியா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து சிம்மம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்கு தனிமை தான் இனிமையா இருக்கு. தனியா இருக்கணும். தனியா இருக்கணும்.
எனக்கு வந்து தனியா இருக்கிறது பிடிக்குது, யார் கூடயும் கச்ச கச்சன்னு பேசுறதுக்கு பிடிக்கல, எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ட்ராயல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. எனக்கு யார் கூடயும் பழக பிடிக்கல, எனக்கு இறை ஆற்றல் அடையணும்னு தோணுது, ஞான மார்க்கத்துல போகணும்னு தோணுது, கடவுளை வழிபாடு பண்ணணும்னு தோணுது. இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞானம் நோக்கி போகும். இது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நான் வந்து ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன், ஃபாரின்ல பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்களும் வரும். இதெல்லாம் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சிம்மத்துக்கு குரு வந்து லாப குருவா இருக்காரு. அஷ்டமத்து சனிலையும் சிம்மம் பெரும்பாலான சிம்மம் கீழே போல. காரணம் என்ன அப்படின்னா, குரு லாப குருவா இருக்காரு. குரு காப்பாத்திட்டாரு. குரு காப்பாத்திட்டாரு. சனி வந்து ட்ராப் பண்ண பாப்பாரு, குரு காப்பாத்துவார். அப்ப நாங்க பெரிய லெவல்ல போலீங்களேங்க, நீ கீழே இறங்கல, அதே இதுதான் மீடியம் மீடியமா நீ மெயின்டைன் பண்றல, இது குருக்கு தான் சொல்லணும். குரு வந்து நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு நல்ல லாபம். நிறைய சிம்மம் வேலையில வந்து வித்ஸ்டாண்ட் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் குரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்பா அதாவது மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட், குருனோட சப்போர்ட்னால அவங்க மெயின்டைன் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி பலன். ஓகே. பின்னாடி எப்படி மேம் இருக்கும்? பின்னாடி இருக்கும். ஆமா, பிற்பகுதி பாக்குறோம் அப்படிங்கும்போது அஷ்டம சனி. அஷ்டம சனியில குருனோட பார்வை. 5 விஷயத்துல கவனம்ன்றது நீ எந்த விஷயத்திலயும் கவனம் வேண்டியது இல்ல. சனியை பத்தி நீ கவனிக்க வேண்டியது இல்ல. சனி ஆல்மோஸ்ட் வந்து நல்லிஃபை ஆயிடும், அமைதியாயிடுவான். அதாவது குருனோட பார்வை இருக்கிறதுனால அவன் கெடுக்கணும்னு கங்கணம் கட்டின்னு அடைஞ்சவன் வேற வழி இல்ல, அமைதியா இருக்கும். சைலண்டா இருப்பாரு, சைலண்டா இருப்பாரு. இது ஒரு பெரிய 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 ஒரு 100+ போட்டுக்கலாம் சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகு 7ஆம் பாவம். இங்க ராகு 7ஆம் பாவம் கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். கலத்திரஸ்தான ராகு குருனோட பார்வையில. அப்ப இப்ப சிம்மராசி ஜென்னா இருந்தா அவங்க மனைவி சொல்லுவாங்க, என்னோட அழகு, என்னோட அறிவு, என்னோட படிப்பு, என்னோட புத்திசாலித்தனம், நான் தான் தமன்னா, நான் தான் ஸ்ரீதேவின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. ஓகே. எங்க ஊர்ல என்ன வந்து அமெரிக்கால பொண்ணு கேட்டாங்க, ஆஸ்திரேலியால பொண்ணு கேட்டாங்க, என் என்னைய துபாயில கேட்டாகோ, அந்த மாதிரிதான் உன்னை என்னோட கிறக்கும் உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க பேசுவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, நம்மளோட கிறக்கும் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இதே சிம்மராசி பெண்களா இருந்தாலும் அவங்க கணவர் எப்படி பேசுவாருன்னா, நான் தான் ஷாருக் கான், நான் தான் சல்மான் கான், நான் தான் விஜய் சார், நான் தான் அஜித் சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. வேற வழி இல்ல. நம்ம வந்து எப்பயுமே ஐயோ உன்னோட லட்சணம் எனக்கு தெரியுமே அப்படிலாம் பேசினா அந்த குடும்பத்துல பிளவு ஏற்பட்டது வாய்ப்பு உண்டு. அவங்களே பில்டப் பண்ணிக்க, நம்மளோட லைஃப் பார்ட்னர் அவங்களே பில்டப் பண்ணிப்பாங்க. நான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் பிஹேவ் பண்ணுவாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருக்கணும். அதே மாதிரி இவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா பிசினஸ் பார்ட்னரும் வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணுவார். நான் டாடா குரூப்ல வந்து என்ன இன்வெஸ்டரை கூப்பிட்டாங்க, பிர்லா குரூப்ல கூப்பிட்டாங்க, நான் வந்து நீ பாவம் கஷ்டப்படுறேன்னு உன்னை பாவம் பார்த்து உனக்கு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. சிலர் அப்படித்தானே ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட பார்ட்னரும் ரொம்ப பேசக்கூடிய காலகட்டம். அமைதியா இருந்தா நல்லது. அப்படி நீங்க சொன்னீங்க அமைதியா இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தா அமைதியா இருக்க மாட்டாங்க. சட்டுன்னு கோபம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சிம்மமாப்பா அப்படி சிம்மராசி சிம்மமா பயங்கரமா கோபம் வருமே, சட்டுன்னு ஒரு முடிவை எடுத்துருவீங்களே, அந்த முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவான்னு பார்க்காம ஒரு முடிவை எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் 2027 பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஆனா இவங்க அமைதியா தான் போகணும். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நடிக்க தெரியாது. நடிக்க வேண்டாம், கோவப்படாம இருக்க தெரியாது, அநியாயத்தை பார்த்தா பொங்கி எழுவாங்க. அப்படி சில ராசிகள் மாதிரி நரம்பெல்லாம் சிம்மமும் அப்படி ஒரு ராசி தான். இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்மளுக்கு கிரகங்கள் சரியில்லை, அதனால நம்ம அமைதியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கணும். இல்லைன்னா அதை இக்னோர் பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வந்துடும். இது செய்யணும். ஓகேங்களா? குரு வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. பிற்பகுதியிலையும் இவர் வந்து விரைய குருவா இருக்காரு. விரைய குரு அப்படின் போது சுப விரயங்கள் அப்படின்றது வரும். நிறைய சிம்மம் வீடு வாங்குறது, கார் வாங்குறது. விரையோம்னாலே நம்மளுக்கு என்ன வாழ்க்கையில என்ன தேவை? நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல நகை வேணும், நல்ல புடவை வேணும், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போறது, இங்கேருந்து 10 மலை முருகனை போய் பார்க்கணும்னு தோணும். பக்கத்துல இருக்க முருகனை கும்பிட தோணாது, ஆனா அங்க போகணும்னு தோணும். போவாங்க. இங்கேருந்து கதிர்காம முருகனை போய் பார்க்கணும்னு தோணும், போவாங்க. ஸோ இந்த மாதிரி இறையாற்றல் சார்ந்த தேடல்களும் டூரும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல சுப செலவு, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. கடைசி எல்லாமே எங்க வீட்டுல எதுவுமே இல்லைங்க, சின்ன குழந்தைங்க தான் இருக்கு, பர்த்டே செலிப்ரேட் பண்ணா. இல்லைன்னா வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு அசர்ட்டா ஒரு கோல்டு சில்வர், இப்பெல்லாம் கோல்டை விட சில்வர் தான் வாங்கி வைக்கணும். 2026 கோல்டுனோட இது வந்து பெருசா வேல்யூ ஏறாது, இருக்க கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகும். அப்ப சில்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேல்யூ ஏறும். அப்ப சில்வர் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க கண்டிப்பா செய்வாங்கம்மா. பிற்பகுதி இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஆனா மனைவி கிட்ட, லைஃப் பார்ட்னர் கிட்டயும் பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றதை விட வேற வழி இல்ல, அமைதியா. சிம்மராசிக்காரர்கள் 2026 முதல் 6 மாதமாக இருக்கட்டும், 2026 6 மாதம் தாண்டி அந்த வருஷம் ஃபுல்லாவே அமைதியோ அமைதி அப்படின்னு போயிட்டா வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.